ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான க்ரீமியான ஒரு டெசர்ட் ஃப்ரூட் கஸ்டர்ட் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபஸ்ட்டுக்கு கஸ்டர்ட் மிக்சரை ரெடி பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரோட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்து கட்டி ஏதும் இல்லாமல் நல்லா கரைச்செடுக்க வேணும். அடுத்ததாக பேன் ஒன்றில் 500 மில்லிலிட்டர் ஃப்ரெஷ் மில்கை சேர்த்து காய்ச்சி கொள்ளுவோம். குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு பாலை வற்ற விடாமல் ஜஸ்ட் ஒரு கொதிக்கும் வரைக்கும் காய்ச்ச வேணும். பால் கொதித்து வரும்போது 5 டேபிள் ஸ்பூன் சுகரையும் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். சுகர் கரைஞ்ச பிறகு ஆல்ரெடி கரைச்செடுத்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்து கொள்கிறேன். கஸ்டர்ட் பவுடரை சேர்க்கும் போதே கையை எடுக்காமல் கட்டி ஏதும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ள வேணும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த பிறகு குயிக்காக திக்காயிரும். ஸோ குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு அல்லது ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளுங்க. லைட்டாக திக்காகி கொண்டு வரும்போது குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்கிறேன். அடுத்ததாக கஸ்டர்ட் மிக்சரை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு விருப்பமான ஃப்ரூட்ஸை சேர்த்து கொள்ளலாம். இதில் ஆட் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்த 1/4 பாதி மாதுளம்பழம், 1/4 பாதி கிவி, 1/4 பாதி ஆப்பிள், 1/4 கப் அளவுக்கு கிரேப்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டியையும் எடுத்திருக்கிறேன். கஸ்டர்ட் மிக்சர் சூடு ஆறின பிறகு எல்லா ஃப்ரூட்ஸையும் சேர்த்து கொள்ளலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் என்ன கிடைக்குதோ அதை இதோட சேர்த்து கொள்ளுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளுவோம். இனி ஒரு மூடியால் மூடி 2-3 ஹவர்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். 3 ஹவர்ஸில் ஃப்ரூட் கஸ்டர்ட் சில்லண்டு ரெடி ஆயிட்டுது. இனி சர்வ் பண்ணுறதுக்காக கப்பில் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்த கேஷ்யூ நட்ஸையும் பாதாமையும் சேர்த்து கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான க்ரீமியான ஒரு டெசர்ட் ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிட்டுது. ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் கஸ்டர்டோட சேர்த்து சாப்பிடும்போது க்ரீமியாக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.